என்னம்மா ஆச்சு உனக்கு? நான் காலையில இருந்து கேட்டுட்டு வாயை திறக்க மாட்டேங்கிறம்மா. என்னன்னு சொல்லுமா. நீ சொன்னாதாம்மா தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. நீ அமைதியாவே இருந்தனா எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. என்ன என்ன சொல்ல சொல்றதா நீ? நீ என்ன ஏன் பேச்சா கேக்குற? நான் சொன்ன வந்து ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போற. நான் எது சொன்னாலும் நீ கேட்கறது கிடையாது. உன்கிட்ட நான் என்ன சொல்றது? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அமைதியா இரு. உனக்கு தலையில அடிபட்டிருக்கு, நான் அது கூட நான் கேட்க கூடாதா? நானு என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தமா இது? உன்கிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். விட்டு. அப்போ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படிதானே? எதுவும் சொல்ல வேணாம், விடுங்க. பொண்டாட்டி பத்தி எதனா சொன்னா காது கொடுத்து கொஞ்சம் கேட்கணும். அம்மா சொல்றாங்களே எதுக்கு சொல்றாங்க, அம்மா சும்மாவா சொல்லுவாங்க அப்படின்ட்டு கேட்கணும். இல்ல யோசிக்கணும். அதுதான் ஒரு நல்ல புள்ளி தழம்பு. இந்த மாதிரி அவ எது பண்ணாலும் அவளுக்கு ஜாட கட்டி உட்காந்து நடக்கிறேன். உங்ககிட்ட அப்புறம் என்ன சொல்ல தோணும் எனக்கு சொல்லு. இப்போ உங்ககிட்ட நானு அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குதா, அவதாண்டா வந்து என்ன அடிச்சா தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னா நீ என்ன நம்புற பிள்ளையா? நீ உங்ககிட்ட வந்து நான் மணக்க 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 சொல்லணும். போடா. இந்தாம்மா, நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல தேவையில்ல. இந்த இளநீராச்சும் குடி. உங்ககிட்ட இனிமே நான் எதுவும் கேட்கற மாதிரி இல்லம்மா. சரியா? இதுக்கு தானே நீ ஆசைப்படுற நான் எதுவும் கேட்க கூடாதுன்னு. நான் கேட்க மாட்டேன், விட்டுருங்க. எனக்கு ஒண்ணும் எதுவும் வேணாம். நான் வீட்ல போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் கிளம்ப சொல்லிட்டாங்க. நான் வீட்ல போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு வேணாம்டா. நீயே குடி. என்னதான் பிரச்சனையோ எனக்கு தெரியல, டென்ஷனா இருக்கு நீங்க பண்றதெல்லாம் எனக்கு இப்போ. வேணாம்னா விடுடா. எதுக்கு சும்மா அதே பேசிட்டு இருக்க? உன்னை இப்ப நான் வாங்கி வர சொன்னேனா? நீ தானே வாங்கி வந்து போயிட்டு. நீயே குடி. கண்மணி அக்கா, கண்மணி அக்கா. வா கமலே, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நானு. என்ன கமலே இந்த மாதிரி பண்ணிட்ட நீ? உனக்கு எத்தனை முறை கால் பண்ணானே ஒரு காலாச்சு எட்டியா கமலே நீ? ஐயோ அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? நான் தான் சொல்லிட்டு தானே போனேன் உங்ககிட்ட கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு. நான் கடைக்கு போகணும் வீட்லயே வச்சுட்டு கடைக்கு போயிட்டுக்கிறேன்க்கா. வந்து பாக்குறேன் போன், அப்பதான் நீங்க பண்ணிக்கிறீங்கக்கா. என்னக்கா இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சேக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா எனக்கு. வேலைலாம் அப்படியே போட்டு கரெக்டா கடைச்சிட்டு நான் வரேன்க்கா. நான் அறக்க பறக்க ஓடியாரேன்க்கா. நாங்க இந்தாங்கக்கா ஜூஸ் குடிங்க. ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் பேசுங்க. ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன். இவ்வளவு நேரம் இளநீர் குடிமா குடிமான்னு சொன்னேன். வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வந்தவொடனே ஜூஸ் குடுக்குறாங்க. உடனே குடிக்கிறாங்க பாரு இவங்க. தாமரை, பேக்ல ஆரஞ்சு பழம் எல்லாம் இருக்கு பாருமா, பழம் எடுத்து கொடுமா, சாப்பிட்டோம். இருக்கட்டும்க்கா, நீங்க வந்து இந்த டைம்ல நல்லா சாப்பிடணும். தலையில அடிபட்டு இருக்குது, சாப்பிடுங்க நல்லா. சரிக்கா, என்ன ஆச்சுக்கா? எதுக்கு எப்படிக்கா உங்களுக்கு அடிபட்டுச்சு? சொல்லுக்கா, அதை சொல்லுக்கா ஃபர்ஸ்ட். ஆமாக்கா, சொல்லுங்க எப்படி அடிபட்டுச்சுக்கா? மா, அந்த பேய் இல்லம்மா, அதுதாம்மா வீட்டுல இருக்குதே, இந்த வயசு உடம்புல இருக்கிற பேய். அதுதாம்மா என்ன நான் தள்ளி விட்டுச்சுமா. நல்லா ஏந்தமா 4 மணிக்கு ஏந்தமா நல்லா நானு. அதுதாம்மா என்ன தள்ளி விட்டுச்சு. என் புள்ள இம்மா நேரம் சொல்லி 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 கேட்டுக்கிறான். நான் வாயை திறக்காம இருக்கேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்ககிட்ட சொன்னா நம்ப மாட்டேங்கிறான் தாமராவ. பா, உனக்கு விஷயம் தெரியுமா? வைஷ்ணவிய இவங்க என்ன திட்டி இருக்காங்க. இப்ப அவ என்ன பண்றான்னா அவங்க மாமியார அடிக்கிறா, திட்டுறா, என்னென்னவோ பண்றாப்பா. இவங்க பண்ணதுக்கெல்லாம் திருப்பி இவங்களுக்கே வருதுப்பா அது. ஆனா ரத்தம் வர்ற அளவுக்குலாம் அடிச்சிருக்க கூடாது. அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணின்னு தெரியல. எனக்கே வர்ற கோவத்துக்கு வைஷ்ணவ போட்டு 2 கும்முன்னு குத்தலான்னு எனக்கு தோணுதுப்பா. எனக்கு ஏன்டி இப்படி பண்றேன்னு கேட்கணும் தோணுதுப்பா. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதாம்மா. அது உடம்புல இருக்குது இல்லம்மா, அதுதாம்மா பண்ணுது வேலை. இரு அவங்க சாமியார்கிட்ட போயிட்டு வந்து அம்மா தான் எல்லா கதை சொன்னிச்சு இல்ல, அவங்க சொல்ற மாதிரியே பண்ணணும். ஒண்ணு ஒண்ணா பண்ணணும், அப்பதாம்மா போவோம். அது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையா தான் இருக்கும். ஆண்டி வைத்தியசு கூப்பிட்டு தானே ஆண்டி, ஆண்டி விட்டு வந்துட்டீங்க? ஏமா, நான் என்னம்மா டூருக்காமா வந்துக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கிறேன். எல்லாரும் குடும்பத்துல எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்லு போலக்குதே நீ. சரிங்க ஆண்டி, அவ வீட்டுல தான் இருக்கட்டும். அக்கா, இதை இப்படியே விட முடியாதுக்கா. இதுக்கு ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும். உங்க புள்ள கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுங்க.
அவரும் வந்து நம்ம கூட வந்து இருந்தாதான் கரெக்டா இருக்கும் இந்த வைஷ்ணவி அடக்கிறதுக்கு. நான்லாம் சொல்ல மாட்டேமா அவன்கிட்ட. அவன் நான் சொல்றதை கேட்கவே மாட்டான், அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். நீங்க வேணா சொல்லுங்க, அவன் என்ன சொல்றான்னு பாருமா. நான் சொல்ல மாட்டேமா நிஜமா. என்ன மீனா, நம்மளே தான் சொல்லிடலாமா? அவன் கூப்பிட்டு நம்மளே சொல்லிடலாம். அதான் கண்மணி அக்கா வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சே, இப்ப நம்ம சொல்லிடலாம். வா அக்கா, விடுங்கக்கா, நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க எதுக்கு அழுவுறீங்க, விடுங்கக்கா. ஆமாக்கா, நம்மளே சொல்லிடலாம். நம்ம சாமியார் கிட்ட போனது வந்தது நான் இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடலாம் அவர்கிட்ட. அப்பதான் வந்து அவருக்கு புரியும். சரிங்கக்கா, இங்க வந்து எதுவும் பேச வேணாம். நான் கூட்டிட்டு போயிட்டு வெளியே போய் சொல்றேன். அப்பதான் வந்து பொறுமையா சொல்ல முடியும். நீங்க அதான் கண்ணு துறைங்க. சரிம்மா சரிம்மா. மா நீங்க கிளம்பலாம் வீட்டுக்கு. ஃபீஸ்லாம் கட்டிட்டீங்களா? ஆமாங்க சார், ஃபீஸ்லாம் கட்டிட்டோம். இப்பதான் போய் கட்டிட்டு வந்தேன் நானு. ஓகே ஓகே, ஆல் ரைட். நீங்க வந்து ஒரு 5 days வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க நார்மலா வேலை செய்யலாம். சரிங்க டாக்டர், சரிங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் உடம்பு எப்படி இருக்குது என்னெல்லாம் கேட்கறது கிடையாது. ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னு கேக்குறது. கட்டிட்டோம்னா ஆல்ரைட், கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்னது சொல்றது இவங்களெல்லாம். ஏமா, ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்துட்டா இவங்க சொல்றதை கேட்டு நாம இதே போகணும். வேற என்ன பண்றது, நம்ம உடம்பு நல்லா ஆகணும்ட்டு வரோம். கொஞ்சம் வெளியே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு அதுக்கப்புறம் போக வீட்டுக்கு. சரிங்கக்கா. ஏன் என்னக்கா, என்னாச்சு? என்ன பேச போறீங்க சொல்லுங்க இங்கேயே. இல்லப்பா, அதான் டாக்டர் தான் கிளம்புன்னு சொல்லிட்டாங்களே, அப்படியே வெளியே போகும்போது அப்படியே பேசி போலாவா? சரிக்கா சரிக்கா. சொல்லுக்கா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசுற மாதிரி சொன்னீங்களே, என்னக்கா சொல்லுங்க. ஒண்ணும் இல்லப்பா, நான் சொல்லுவேன். ஆனா நீ வந்து அக்கா அப்படிலாம் இருக்காது, இப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. நான் சொல்றதை கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ. அக்கா சொன்னா தானக்கா புரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்கக்கா, நான் புரிஞ்சுப்பேன். நம்ம வைஷ்ணவி உடம்புல பேய் இருக்குதுப்பா. அது எப்படி எங்களுக்கு தெரியும்னா, அவ வந்து அன்னைக்கு வந்து காணாம போயிட்டால, அப்பத்துல இருந்து தான் எங்களுக்கு தெரியும். நாங்க சாமியார் கிட்ட போனோம், சாமியாரே எல்லா கதையும் சொல்லிட்டாரு. அக்கா, எங்க அம்மா இந்த மாதிரி போய் சொல்லுன்னு சொன்னாங்களா? அதனாலதான் இப்போ வந்து என்கிட்ட சொல்றீங்களா? என்னப்பா நீ கொஞ்சம் கூட புரியாம பேசுற? நடக்கிறத நாங்க சொல்றோம், அது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. அவ உடம்புல உண்மையில பேய் இருக்கு. அதுதான் இருக்குதுன்னு சொல்றீங்களா? அதுக்கு எதனா ரீசன் சொல்லுங்க. நான் எப்படி நம்புறது? எங்க அம்மாவும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, உங்ககிட்டயும் இந்த மாதிரி சொல்லி அமைச்சிருக்காங்க பாருங்க. அவ என் கிட்ட எல்லாம் நார்மலா தான் இருக்கிறா, எப்பயும் போல இருக்கா. அவ என்கிட்ட எந்த சேஞ்சுமே எனக்கு தெரியல அவகிட்ட எனக்கு. சரிப்பா, அதுக்குன்ட்டு நாங்க சொல்றது இப்ப நீ நம்ப மாட்டியா? நீ இப்போ நீ நம்பணும்னா நாங்க என்ன சொன்னா நீ நம்புவ சொல்லு. நாங்க சாமியார் கிட்ட உன்னை கூட்டின்னு போட்டுமா? நாங்க பேசின சாமியார் கிட்ட உன்னை கூட்டின்னு போட்டுமா சொல்லு. சரிங்கக்கா, போலாம் போலாம் வாங்க. ஓ, அப்படியா விஷயம்? சரி இரு மீனா. இவன் வந்து சொல்ற பேச்சு கேட்கறவன் இல்ல போல இருக்கு. இவனை அவகிட்ட கோத்து விட்டாதான் இவன் வந்து நம்ம சொல்றது உண்மை நம்புவான். நான் சாமியார் கிட்ட போலான்னு இவன் சொன்னால, அதேதான் நானும் சொல்றேன். போய் உன் பொண்டாட்டியும் சேர்த்து கூப்பிட்டு வா, எல்லாரும் ஒன்னா போலாம். அனுப்பி அவளை கூப்பிட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இருக்கு பாரு அவனுக்கு. ஆமாக்கா, நீ சொல்றதாங்க கரெக்டு. அவன் பட்டதாங்க திருந்துவான். அவன் சொல்லுக்கா, நீ கண்மணி அக்கட்ட நம்ம பேசிக்கலாம், நீ சொல்லு. சரிப்பா, நீ வந்து உன் பொண்டாட்டி இவ்வளவு வக்காலத்து வாங்குறல, நீ என்ன பண்ற? உன் பொண்டாட்டி கூப்பிட்டுக்கினேன், நீ நானு கண்மணி அக்கா மீனா எல்லாருமே போலாம். சாமியார் கிட்ட எல்லாருமே போலாம். நீ போய் கூப்பிடு. நீ உண்மை சொல்லிதான் கூப்பிடணும். நம்ம சாமியார் கிட்ட போலாம், கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடு. அவ வரட்டும். அவ வந்தானா நீங்க சொல்றது கரெக்டுன்னு நாங்க வந்து கேட்டுக்கிறோம். இல்லன்னா நாங்க சொல்றது நீ கேளு, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? என் பொண்டாட்டி நான் எங்க கூப்பிட்டாலும் வருவா. நாளைக்கே போலாம். நாளைக்கே அவளை நான் கூப்பிட்டு வரேன். ரெடியா இருங்க நீங்க. சரி சரி சரிப்பா, சரி ரெடியா இருக்கும். போ நாளைக்கு இருக்குடி அவனுக்கு.